அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். மிக முக்கியமான விஷயங்கள், அதாவது நிறைய இந்த நீம் கரோலி பாபான்றது கனகம்பட்டி ஐயாவ எனக்கு அறிமுகம் ஆகிறப்போ, நான் பேசுகிறப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து, அது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக விஷயங்கள வந்து எனக்குள்ளே வந்து கொடுத்தது. சில பேர் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சித்தர் வரைக்கும் கும்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த சித்தர் வரைக்கும் அங்கே வீடியோ போட்டுட்ருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனால் அவர் மூலமாக எனக்கு நிறைய மற்ற சித்தர்கள், அந்த கடவுளை பற்றி, அந்த முருகரையும் பெருமாளையும் எப்படி பார்க்கணும், எந்த நம்பரையும் எதையும் சேர்க்கணுன்றதெல்லாம் கனகம்பட்டி ஐயா மூலமாக எனக்கு பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நீம் கரோலி பாபான்றது வந்து தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன் பாருங்கள். கடுவெளி சித்தர் மாதிரி 10 மடங்கு சக்தி இவருக்கு இருக்குது. முதல் நாளே புரிஞ்சுது இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு. இது யாரும் பேசக்கூட சொல்லலை என்ன. அந்த துவாரகா அப்படின்ற இதுலேருந்து அக்கௌண்ட்லேருந்து ஒருத்தர் யோக நந்தினின்றவங்க தான் ஏதோ நீம் கரோலி பாபான்னு சொல்லியிருந்தாங்களே தவிர நீங்கள் அதை பற்றி பேசுன்னு கூட சொல்லலை. ஆனால் ஏதோ ஒரு பிரபஞ்சம் தானாக என்னை அதை பேச வைக்கணும் எனக்குள்ளே வருதுன்னா அது இண்டிகேட் பண்ணிவிடும். சில சமயம் 100 முறை சொல்லுவாங்க எனக்கு இவரை பற்றி பேசுங்க, அவரை பற்றி பேசுங்கன்னு. ஆனால் எனக்கு பேசணுன்னு தோணாது. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஒரு அமானுஷ்ய ஆன்மீக விஷயங்கள் நீம் கரோலி பாபா மூலமாக எனக்கு என்னைக்கு நான் போட்டனோ, இவரை பற்றி ஒரு ஒரு மாதமாக போடுறேன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து எனக்கு வர்ற தகவல்கள், இவர் மூலமாக புரிய வைக்கிற தகவல்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதில் சில விஷயங்கள் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னே தெரியல எனக்கு. ஏன் சொல்லுங்கள். இது சயின்டிஃபிக்காக இது பண்ணுவாங்க அத்தை. இதுன்னா இது கொட்டாவி வந்தால், வாமிட் வந்ததுதானா, வாமிட்டிங் சென்சேஷன் வந்ததுதானா, அது இது இருக்கும் உடம்புல, அதில் இருக்கும் உடம்புல ஆக்சிஜன் குறைஞ்சா உங்களுக்கு கொட்டாவி வரும். நான் தான் பார்க்குறேனே, எனக்கு தெரியும் எப்போ சன் பண்ணுறோம், எப்போ எழுதுகிறோம், எந்த சமயத்தில் இது நடக்குதுன்றது தான் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறேனே. சில விஷயங்களை விளக்கவே முடியாதுங்க. சில விஷயங்களை வந்து அதுக்குனுடைய விஷயமே என்னென்னா, ஆன்மீக விஷயங்களை பொறுத்த வரைக்கும், அமானுஷ்ய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீ உணர்ந்துக்கிறதுக்கு தான் முடியும் உனக்கு. அது சயின்டிஃபிக் ப்ரூஃப் நீ பண்ணவே முடியாது. சயின்டிஃபிக் ப்ரூஃப் நீ கொடுத்துட்டாலே அது வந்து அது ஸ்பிரிச்சுவலே இல்லைன்னு அர்த்தம். உண்மையிலே சொல்லப்போனால் சயின்டிஃபிக் ப்ரூஃபே உனக்கு நீ நல்லாவே கொடுக்க முடியுதுனாலே அது அந்த ஆன்மீக விஷயத்தில் வரவே ஏன்னா அப்படி ஒரு இது இருக்குது பிரபஞ்சத்தில். கடவுள் சக்தி, கிரகங்கள், இந்த அண்ட சராசரம் பிரபஞ்ச விஷயத்தில் இந்த பிரபஞ்சத்தினுடைய கோட்பாடு என்னன்னா, நீ அதுக்கான ப்ரூஃபையே நீ தேடக்கூடாது. சயின்டிஃபிக் ப்ரூஃபையே நீ தேடக்கூடாது. தேடாமல் உன்னால் உணர்ந்துக்கிறதுக்கு மட்டும் முடியும்னா ஓகே. நீ அதை நீ ஆராய்ச்சி பண்ணுற, நீ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணுன்னு பார்க்குறனாலே அதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்காது. அப்படி ஒரு வேளை வாய்ப்பு கிடச்சி நீ அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் இது சொல்லிகிட்ருக்கிறனாலே அது அந்த உணர்தல் இடத்துலையே அது நின்றுணும். நம்ம அதோடு நின்றுட்டோமானா என்ன நடக்கும்னா, இன்னும் நிறைய உணர்தல்கள் நடக்கும். நீ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகணும்னு நினச்சாலோ, கொஞ்சம் லைட்டாக மனசில் சந்தேகம் வந்தாலோ, 4 பேர் இதை ஊர்ஜிதம் பண்ணணும்னு நினச்சாலோ அந்த விஷயம் உனக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் அதை நீ தொடர்ந்து உணர்றதோடு நிறுத்திக்கணும். அதை நிறைய பேருக்கு சொல்லி, சில பேர்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு புரியாதுன்றவங்க கூட சொல்லவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் சொல்லலாம். இன்றைக்கி காலையிலேருந்துங்க எனக்கு என்ன, அதாவது நைட்லேருந்தே ஆரம்பிச்சிச்சு அது விஷயம். அது என்னதுன்னா, நீம் கரோலி பாபா தான் காரணம் அதுக்கு. அது என்னதுன்னு கொஞ்சம் சொல்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு வீடியோ முடிகிற வரைக்கும் டீட்டெயிலாக கேட்டுங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளை உங்களால் பார்க்க முடியுன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் போனேன் பார்த்தீங்களா, நவம்பர் 23 அன்றைக்கி தானே உங்களுக்கு இவர் சத்யசாய் பாபாவுடைய ஜெயந்தி, பிறந்த நாள். அதுக்கு முன்னாடியே அந்த இன்விடேஷன் எனக்கு வரும்போதே தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்கு சத்யசாய் பாபா என்ன அந்த அந்த கிரகப்பிரவேசத்தை நவம்பர் 23ன்றவங்க, சரி அவங்க எல்லாம் அவ்வளோ டிவோட்டியா சத்யசாய் பாபாவுக்குன்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க கார்த்திகை மாதத்தில் வீடு கொடுத்தனம் போனோன்னு வச்சுக்கிறாங்க. அது முகூர்த்த நாளாக இருக்குது, அதுக்காக தான் அவங்க வச்சாங்களே தவிர, ஏன்னா வேறு சில நிறைய பக்திகள் அவங்களுக்கு உண்டோ தவிர, அவங்க வீட்டில் நீங்கள் சத்யசாய் பாபாவுடைய படம் கூட கிடையாது. அவங்க பாபாவை கும்பிடுவாங்க, ஆனால் சத்யசாய் பாபா படம் கூட கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது கவனிக்கல, அப்புறம் தான் கவனித்தேன். ஏன்னா 3வது இப்போ ஒரு இதுவாக வரப்போகிறார் ஒரு ரூபமாக, அவர் பெண் ரூபத்தில் தான் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். அதுக்கு நான் அப்புறமா யோசித்து பார்க்குறேன். கர்நாடிக் பாட்டுனாலும் சரி, பாட்டு இசைனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது கர்நாடிக் பாட்டு ஒருத்தர் பாடுறாங்க, ஆரஞ்சு கலர் சாரி, அவங்க தலைமுடியும் அவருடைய தலைமுடி மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி இப்போ நீம் கரோலி பாபா சம்மந்தம் ரொம்ப வரப்போகுது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் தான் நான் இன்றைக்கி வீடியோவையும் நீங்கள் கவனிப்பீங்க. அந்த கடுவெளி சித்தர் மாதிரி 10 மடங்கு சக்தி வாய்ந்தவர் இவர் அப்படின்றது விஷயத்தெல்லாம் இப்போ இன்ச்சாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன்.
உங்களுக்கு வாழ்க்கையில் புதுமையாக எதனா ஒரு விஷயத்த பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க, இல்லை டெக்னாலஜியாக ஏதோ பண்ண போகிறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் சேர போகிறீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அது மூலமாக உங்கள் கோடிங்கில் ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்டு இருக்குது, இல்லை அதை வச்சு வீடியோ போட போகிறீங்க, இல்லை உலகளாவிய விஷயத்தில் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் சாஃப்ட்வேரில் இருக்கிறீங்க. இப்போ இல்லைன்னா நீங்கள் இதில் ராக்கெட்டில் போகிறது, இல்லைன்னா வேறு எதனா ஒன்று நாசாவுக்கு நீங்கள் போகிறது, ஆராய்ச்சியில் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஆளுங்க யாருக்குமே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், நீம் கரோலி பாபாவை கேட்டிங்களான்னா அது சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாக ஆக போகிறீங்க, ஒரு விஷயம் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் நீம் கரோலி பாபாவை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம், அந்த நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகும். இவர் அந்த புதுமையோட அதனால்தான் இன்றைக்கி புரியுது எனக்கு, ஏன் ஆப்பிள் கம்பெனியோட ஓனர் இவர்கிட்ட வந்து போன பின்னாடி தான் அந்த ஒரு குரங்கு வந்து ஒரு பச்சை கலர் ஆப்பிளை கடித்தப்போ அதையே அவர் லோகோவை வச்சார். ஃபேஸ்புக்குன்ற விஷயம் நேற்று ஃபேஸ்புக் மூலமாக எனக்கு ஒரு கனெக்ஷன் வந்தது. அது வரும்போது எனக்கு தெரியல என்னான்னு, அப்புறம்தான் எனக்கு புரிய வந்தது. ஏன்டா அந்த ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோ வந்து அதை நம்ம எத்தனையோ வருங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நான் 4 வருஷத்துக்கு முறை 5 இயர்ஸ் பிஃபோர் 7 இயர்ஸ் பிஃபோர்னு காட்டும் பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கு உள்ளேயே நான் போகிறது கிடையாது இப்போல்லாம். ஒரு 3-4 வருஷமாக போகிறதில்ல. ரொம்ப ரேராக அதுக்குள்ளே போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் இவங்களுக்கு பர்த்டே இருந்தது அதை போட்டிங்களா, விஷ் பண்ணிங்களா, அப்படி யாருன்னா கேட்க அது உள்ளே போகணும் தவிர அதுக்குள்ளேயே நான் போகிறது கிடையாது. அது வந்து அந்த பாப்பப் ஆகி காட்டுது எனக்கு. எத்தனையோ ஃபோட்டோ காட்டும் சில சமயத்தில். நானே அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்போல்லாம். ஃபஸ்ட்டெல்லாம் நான் அதில் அப்போ வீடியோ யூடியூப்லாம் கிடையாத சமயம் அப்போ வந்து ஃபோட்டோஸுங்களை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது எப்பாவது சில சமயம் நோட்டிஃபிகேஷனில் வந்து 5 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் அப்லோட் பண்ணதுன்னு காட்டும் அந்த ஃபோட்டோ. அந்த மாதிரி எல்லாம் காட்டும்போது என்னாச்சுன்னா, நேற்று மட்டும் நான் ஏன்னோ ஒரு சின்ன ஒரு இது அது காட்டினோடனே ஏதோ ஒரு ஃபோட்டோ காட்டுதே, நம்ம ஏதோ அப்லோட் பண்ணியிருக்கிறோமே 4 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ இதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இது இருந்தது. சரி, இந்த மாதிரிலாம் பார்த்தா கூட நான் அது டவுன்லோட் பண்ணுறதோ அது இது பண்ணுறதில்ல. அது இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண வச்சது பிரபஞ்சம். நீம் கரோலி பாபா பண்ணியிருக்காரு அந்த வேலையை எனக்கு. ஏன்னா ஃபேஸ்புக்குன்றதும் அவரோட ஃபேஸ்புக் ஓனரும் அவர்கிட்ட அந்த அவருடைய இதுக்கு வந்துட்டு போனார். ஃபேஸ்புக் லோகோ, ஆப்பிள் லோகோ கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு காரணம். அது மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக நீம் கரோலி வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வராரு. இதுவும் காரணம். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து டெக்னாலஜி வைஸு இப்போ நியூ ட்ரெண்டு. கடவுள்னாவே நம்மளுக்கு கடவுளுக்கும் யூடியூபுக்கும் கனெக்ஷன் கிடையாது. கடவுள்னாவே நம்மளுக்கு இது ஐடி கம்பெனியினுடைய இருக்கிற கோடிங்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு நினைப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கடவுளி சித்தர் எப்படி அந்த அந்த பிரபஞ்சம் அண்ட சராசரங்களுக்கு இருக்குது சக்தி. அப்புறம் காலம் தாண்டின்னு ஏன் நான் போட்டேன்னா, இது நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியும் நான் போட்டது இருக்கும் இது. அதை வந்து ஃபேஸ்புக்குன்ற லோகோ தானே நான் கவனிங்கன்றேன். அது ஃபேஸ்புக் இதுக்குள்ளே வந்து இத்தனை நாள் நான் அந்த ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணுறதே இல்லை. அதை டவுன்லோட் பண்ண வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அதை என்னுடைய வியூவராக வந்து ஃப்ரெண்ட் ஆனவங்களையே வந்து அனுப்புகிறேன். பிரியதர்ஷினிக்கும் அனுப்புகிறேன், என் பையனுக்கும் அனுப்புகிறேன், விஜயலக்ஷ்மிக்கும் அனுப்புகிறேன், என்னுடைய சிஸ்டருக்கு அனுப்புகிறேன். என் சிஸ்டர் இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனால் என் மனசில் கொஞ்ச நேரம் பொறுத்து தோணுது, அந்த பின்னாடி வந்து ஃபேஸ்புக்குன்றது ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு நீம் கரோலி பாபா. 2வது நம்மளுக்கு பின்னாடி ஒரு கம்பளி பிளாங்கெட் இருக்குது பார்த்தியா. சரி, ஏதோ நீம் கரோலி பாபா அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் மைண்டில். அதோடு நிறுத்திக்கிறேன். ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்க்கல தாங்கிறேன். இந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம இதுவாக இருக்கிறோம். அது ஏதோ ஒன்று நம்ம ஃபோட்டோ பார்த்தா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. கொஞ்சம் நம்ம ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோன்னா அது அப்படி தான் பார்க்கணுமே தவிர அது வரைக்கும் எனக்கு புரியல. மதுரை விஜயலக்ஷ்மி மட்டும் கரெக்டாக நம்ம நீம் கரோலி பாபா பிளாங்கெட் இருக்குது பாருங்கள் உங்கள் பின்னாடி அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக. நீங்கள் இது மாதிரி நம்ம பழைய ஆக்டர் 90s 80s ஆக்டர் சரிதா மாதிரி இருக்கிறீங்கன்னு விஜயலக்ஷ்மி சொல்லுது. விஜயலக்ஷ்மி கரெக்டாக வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த நான் மனசில் நினச்ச மாதிரி அது அந்த பிளாங்கெட் பின்னாடி இருக்குது பாருங்கன்னு விஜயலக்ஷ்மி மூலமாகவும் பிரபஞ்சம் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்போ கூட அதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஆமாம், இல்லை நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் நம்ம மைண்டு. இந்த பிளாங்கெட்டு அந்த நமக்கு மனசு எப்பவுமே அந்த பீரியடில் அந்த பிளாங்கெட்டு நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போவும் இருக்குது அந்த பிளாங்கெட்டு. சரி, நம்ம அதை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிளாங்கெட்டுனால கூட நம்மளுக்கு அது ஃபேஸ்புக்குன்ற ஒரு விஷயம் வேறு அவர் கூட கனெக்ஷன் இருக்குது. அதனால் காமிச்சிருக்கலான்னு ரொம்ப மைல்டாக தான் எடுத்துக்கிறேன். ஆனால் நான் என் ஃபோட்டோ பார்க்கறதுல தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன். நான் வந்து நம்ம இது ஃபோட்டோ எடுத்துருக்கோம், இது நம்ம ஃபோட்டோவை நம்ம ரசிச்சுக்குவோம் இல்லை எப்பவுமே, அதில் தான் இருக்கிறேன் நான். இந்த மேட்ரு விஜயலக்ஷ்மியார சொல்லுது வாயில். அப்படியும் நான் வந்து சொல்கிறாங்க, நான் என்னோட ரொம்ப சின்னவங்களாக இருக்கிறவங்க ரொம்ப பெட்டாகிட்டாங்கல்ல, அவங்கள சொல்லுது வருது போதும் தான் சொல்வேன். அது கூட யாரோ கமெண்ட் செக்ஷனில் வந்து அது இது இது சொல்கிறேன்.
அப்படி சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி அந்த பறவைங்க அவங்களெல்லாம் கூட சில பேர் அந்த பறவைங்களை இதுவாக இருந்தாலும் கூட அவங்க இவங்கன்னுவாங்க. அது ரொம்ப மனிதர்களையே ரொம்ப பெட்டாயிட்டா அது இது சொல்லுவேன் நான் சில சமயத்தில். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மெயின் மேட்ரு கவனிங்க எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு இது விஷயங்களாச்சா, இது இப்படியே இருக்கட்டும். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து அந்த இதுக்கு போனேன் பாருங்கள், நவம்பர் 23 ஏன்னா சத்ய சாய்பாபா தான் எனக்கு நீம் கரோலி பாபாவை கொண்டு வராருன்னு சொல்லிட்டேன் முதல் வீடியோலேயே நான். சத்ய சாய்பாபா தான் எனக்கு நீம் கரோலி பாபாவை கொண்டு வராருன்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ராஜ மாதங்கியை பற்றி நான் ஃபினிஷ் பண்ணுற போகிற கடைசி வாரம் தான் இவர் கனெக்ஷன் ஆகுது எனக்கு. உடனே பிளாக் அண்ட் ஒயிட் இவருக்கு சம்மந்தங்குது, 59 இவருக்கு சம்மந்தங்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் அந்த இதுக்கு நான் போகும்போது அந்த ரூபத்தில் ஒரு பெண் வந்து கர்நாடிக் பாட்டு பாடினாங்க. அவங்க ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டிருந்தோட தலைமுடி அவர் மாதிரியே இருந்தது, சத்ய சாய்பாபா மாதிரியே. அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டிஃபன் பாக்ஸு வந்து நான் எப்படி பார்க்குறேன் அத்தன்னா, அந்த ஃபங்க்ஷனில் நான் போனப்போ அந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளே லட்டு போட்டிருந்தாங்க, ஒரு மிக்சர் பேக்கெட் போட்டிருந்தாங்க. இப்போ எதுக்கு படிப்படியாக வரேன்னு கேளுங்க அத்தை. ஃபஸ்ட்டு நான் போனவுடனே சரவணன்ன்றவர் எனக்கு கை கொடுத்தாரு. அந்த ஃபங்க்ஷன் போனவுடனே முதல்ல யார் என்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க பேருன்னு அதெல்லாம் என் மைண்டில் வச்சுக்குவேன். அந்த மாதிரி அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக அந்த யாகம் வளர்த்திட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு போனவுடனே சரவணன்ன்றவர் எனக்கு கை கொடுக்குறாரு. சரி, சரவணன் கனெக்ஷன் வந்ததுன்னு நினைக்கிறேனுங்களா. மறுபடியும் அதே சரவணன்ற ஒரு பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்றேன். காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு ரெண்டுமே சாப்பிட்டேன் நான் அங்கே. அதில் மதிய சாப்பாடு சாப்பிடும்போது என் பக்கத்தில் தான் அந்த சரவணன்றவர் உட்கார்றாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ வந்து நான் கை கழுவ போகிறதுக்கு முன்னாடியே அது உள்ளே இருக்குது லட்டு தான்றது எப்படி தெரியுதுன்னா, நான் ஏதோ ஒன்று இப்போ ஜோக்காக பேசிகிட்ருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அப்போ பேசும்போது அவர் சொல்கிறாரு சரவணன், அந்த பாக்ஸ்குள்ளே லட்டு தான், நீங்கள் லட்டு கேட்டிங்கல்ல, அந்த பாக்ஸ்குள்ளே அவங்க லட்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்றாரு. ஓ, அந்த பாக்ஸ்குள்ளே லட்டு போட்டிருக்காங்கன்றத கூட நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தேன். அவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் கை கழுவ போகும்போது எப்போவுமே எங்கள் அண்ணன், நான் போகிற ஃபங்க்ஷனில் சில ஃபங்க்ஷனுக்கு அண்ணன் வருவார். நான் சொல்லுவேன் இல்லைங்களா, டாக்டர் அவர் கசின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அவர் வருவார். அவருடைய பொண்ணுடைய கிரகப்பிரவேசம் தான் அது. அவருடைய பொண்ணு, அவங்க பேர் வந்து நிஷா. அவங்கள வந்து நான் காளி ரூபமாக பார்க்குறேன். நிஷான்றவங்கள நான் என் உறவினர்களே சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது வச்சுருப்பேன். இவங்க இந்த ரூபம் அந்த ரூபம்னு. அந்த மாதிரி நிஷான்றவங்கள நான் காளி ரூபமாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கை கழுவு நம்ம போனோம்னா நம்ம கையில் வச்சுக்கிற பொருட்கள், நம்ம ஹேண்ட்பேக்கு எல்லாத்தையும் எடுத்து அவர் மாட்டிக்குவார். அது மாதிரி என்ன பண்ணாருன்னா, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது என்னுடைய ஹேண்ட்பேக்கு அந்த பாக்ஸில் அந்த லட்டு போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு, அந்த இதுக்கு கிரகப்பிரவேசம் எதுக்கான போனால் நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, ரிட்டன் கிஃப்ட் மாதிரி. அதில் அந்த பாக்ஸில் அந்த இது வந்து அதையும் அவர் கையில் பிடிச்சிக்கிட்டார். என்கிட்ட அவங்க கொடுத்த விஷயம் அதையும் கையில் வச்சுக்கிட்டார் அவர். அதனால் நேற்று நான் அவங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி போய் கொழுக்கட்டை வந்து 11 கொழுக்கட்டை வைங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது இல்லாமல் ஏற்கனவே நான் 6 முறை 11ஆம் நாள் கொழுக்கட்டைன்னு ஒரு முக்கியமாக இந்த வருஷத்தில் நான் சொன்ன முக்கியமான விஷயத்தில் ஒன்று அது. ஒவ்வொரு 11ஆவது நாளும் 11 கொழுக்கட்டை வைக்கணும். அந்த மாதிரி 6 முறை வைக்கணும். அப்படி எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அது நிறைவேறும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து இப்போ நான் பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் போய் கொழுக்கட்டை வைங்கன்னு நீங்கள் சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த அண்ணன் கையில் கொஞ்சம் நேரம் அந்த பாக்ஸ் இருந்ததுனால, அவங்க சும்மாவே அவங்க எனக்கு அந்த வேறு யார் மூலமாகவோ அதை எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாக்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நான் கொடுத்துருக்க மாட்டேன். அது ரெண்டு விஷயத்துக்கு நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். அது நவம்பர் 23 சத்ய சாய்பாபாவுடைய பிறந்த நாளில் போன ஃபங்க்ஷனு, அங்கே கொடுக்கப்பட்ட பாக்ஸுன்றதுனால ஒரு முக்கியத்துவம் மைண்டில் இருந்தது. அப்புறம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் நேரம் அதை கையில் வச்சுட்டு இருந்தார். அதனால் அந்த பாக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது என் மைண்டில். அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த 11 கொழுக்கட்டையை அதில் போட்டுக்கலாம். நேற்று பூசம் தானே வைக்க சொன்னவங்கள கொழுக்கட்டையை, 11 கொழுக்கட்டையை அதில் போட்டுக்கிட்டு அதை பிள்ளையார்கிட்ட எடுத்து போய் நிவேதனமாக வச்சு கற்பூரம் ஏற்றலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, நம்ம வச்சு வீட்டுக்கு கொண்டு வர்றத அந்த மாதிரி வச்சு இது பண்ணிடணும். ஒரு 11 பேருக்கு அங்கேயே ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடணுன்றதுக்கு இன்னொரு பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு போகணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். அப்புறம் நேற்று சங்கட சதுர்த்தின்றதுனால ஒரு பேக்கெட் பாலும் தேங்காயும் எடுத்துக்கிட்டு, வண்டி என்கிட்ட இல்லைன்றதுனால நடந்து தான் போகணும். ஒரு 30 வீடுகள் 20 வீடுகள் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் நடந்து போகிறேன். ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் என்ன பண்ணுறேன், 2 டிஃபன் பாக்ஸு, ஒரு பால், தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு போகிறேன்.
நடந்து போகிறேன். நடந்து போன உடனே கரெக்டாக பிள்ளையார்கிட்ட போன உடனே அந்த பிளாஸ்டிக் கவர் கிழிஞ்சு மொத்தமாலாம் விழணும். பிளாஸ்டிக் கவர் கிழிஞ்ச உடனே மொத்தமாக தானே விழணும் உங்களுக்கு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த பாக்ஸ் அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, பாக்ஸு, அந்த பாக்ஸில் தான் நான் 11 கொழுக்கட்டை என் ஐடியா மைண்டில் இதை தான் பிள்ளையாருக்கு வச்சு கற்பூரம் ஏற்றணும்னு இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் இதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் உங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளை உங்களால் ஒன்று உங்கள் வீட்லேயே கூட உங்களுக்கே கூட நீம் கரோலி பாபா வந்து ஒரு விஷயம் பண்ணலாம். அதை கவனிக்கிறதுக்கு நான் சொல்கிற விஷயத்தை கவனிச்சா மட்டும்தான் முடியும் உங்களுக்கு. அதனால் அதில் என்ன ஆகுதுன்னா, அந்த பாக்ஸில் வந்து நான் வந்து கற்பூரம் வச்சு ஏற்றி நான் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது இந்த பாக்ஸு தான். அண்ணன் கையில் வச்சுருந்து கொடுத்தது ஒன்று, நவம்பர் 23 சத்யசாய் பாபாவுடைய பர்த்டே அன்றைக்கி எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்றதுனால அதை தான் நான் வச்சு ஏற்றணும். இன்னொரு டிஃபன் பாக்ஸ் வந்து நான் நிறைய வச்சுட்டுருக்கிறேன். அது வந்து எங்கள் வளர்த்த அம்மா எனக்கு கொடுத்த டிஃபன் பாக்ஸ் தான். அது என் பேர் போட்டிருப்பாங்க. அதை தான் நான் 11 பேர் கொடுக்கறதுக்கு அதில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். என் மைண்டில் இந்த பாக்ஸ் தான் வச்சு கற்பூரம் ஏற்றி அங்கே ஆர்த்தி காட்டணும்னு இருக்குது. ஆனால் அந்த பிள்ளையார்கிட்ட போன உடனே அந்த அந்த இது கிழிஞ்சி, அந்த மைக்கா கவர் கிழிஞ்சி மொத்தமாக வந்து எல்லாமே விழாமல் அந்த பாக்ஸ் மட்டும் கீழே விழுது. ஆனால் அது ஓப்பன் ஆகி அது உள்ளக்கிற கொழுக்கட்டெல்லாம் செதுறலை. ஏன்னா நான் சொல்லக்கூட சொல்கிறாங்க, பூ வித்துட்டுருக்கிற சாந்தின்ற அந்த அம்மாவுக்கு வந்து கீழே விழுந்தது, அதுதான் சொல்லுது கரெக்டாக அந்த அம்மா தான். இது வந்து கீழே பாக்ஸ் கீழே விழுந்து கிழிஞ்சு கீழே விழுற மாதிரி தெரியுது பாருமான்னு சொல்லி அது முடிக்கிறதுக்குள்ளே கீழே வந்துடுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த கீழே விழுந்த உடனே என்னடா இதை தானே நம்ம மெயினாக வச்சு கும்பிடலான்னு நினச்சோம், ஏன் அது கீழே விழுந்தது? டக்குன்னு சொல்லு பிள்ளையாரப்பா, டக்குன்னு சொல்லு பிள்ளையாரப்பா, நான் இந்த இதை வச்சு நான் கற்பூரம் ஏற்றணுமா, இல்லை நான் அதை வச்சு அந்த பாக்ஸை வச்சு கற்பூரம் ஏற்றணுமா, ஏன் கீழே விழுந்தது? கீழே விழுந்தது தான் நல்லதுன்னு நான் எடுத்துக்கணுமா, இல்லை நான் கீழே விழுந்ததை வந்து வைக்காம நான் இன்னொரு பாக்ஸில் எடுத்துன்னு வந்திருக்கிறேன், அதை வச்சு தான் கற்பூரம் ஏற்றிட்டு இதை தான் 11 பேர் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணணுமா, நீ என்ன சொல்ல வர, எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், டக்குன்னு அது பிரபஞ்சம் என் கையை வச்சு செய்யுது. அது வந்து எனக்கு அடுத்து நான் அதுக்காக ரொம்ப நேரம்லாம் யோசிக்கல. டக்குன்னு என்ன பண்ணேன்னா, இதையே நான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாம். அந்த இன்னொன்று பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸையே வச்சு கற்பூரம் ஏற்றிட்டு இது பண்ணிவிட்டு 11 சுற்று சுற்றிட்டு, நேற்று அதுக்கு முன்னாடி நாள் போய் 110 சுற்று சுற்றினேன். இப்போ 11 சுற்று சுற்றிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, நான் அதை சுற்றிட்டு அங்கேருந்தே என்னை பிரபஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், அந்த பாக்ஸை கையில் வச்சுக்கிட்டேன். மற்ற 2மே கையில், எதுவுமே ஹேண்ட்பேக் தான், எதுவுமே கிடையாதுன்றதுனால அது கையிலே தான் வச்சுட்டே ரோடு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருந்தது. முதல்ல அந்த சாந்தின்றவங்களுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் பூவிக்கிற லேடி செல்வின்னு ஒருத்தர் வந்து சைக்கிள் மறிச்சிட்டு வந்தாங்க, அவங்கக்கிட்ட ஒன்று, அதுக்கப்புறம் ஆட்டோக்காரர் எப்பவுமே என்னோடய ஹஸ்பண்ட் கூப்பிட்டுன்னு போவார் ஒருத்தர், ஆட்டோக்காரர் ஸ்ரீனிவாசன் பேர், அவர்கிட்ட ஒன்று கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2 அயன் பண்ணிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்கக்கிட்ட கொடுத்தேன். இது மொத்தமே 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த கடைக்காரங்களுக்கு கொடுத்துடலாமா, ஏன்னா 11ம் வீட்டுக்கு வரதுக்குள்ளே காலி பண்ணுன்றது என் கணக்கு எப்பவுமே. அந்த 6 முறை 11 வைக்கும்போது கூட அப்படி தான் பண்ணுவேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டேன். அந்த 11 பேருக்கு அங்கேயே இதுவாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடணும்னு நினைப்பேன். அப்போ என்ன பண்ணுறேன், அந்த பாக்ஸு காரணத்தோடு பிரபஞ்சம் பண்ணின்னு இருக்குது என்ன. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு கடையாண்டு வந்து இந்த கடையில் காய்கறிங்க இதுங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறவர் இவர்கிட்ட கொடுத்துடலாமான்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். அவங்களுக்கு கூட புரியல ஏன் அந்த கடையாண்ட நான் ரொம்ப நேரம் நிற்கிறேன்னு. அதாவது மிச்சம் நான் சொல்கிற அந்த நவம்பர் 23 எனக்கு கிஃப்டாக கிடச்ச அந்த பாக்ஸில் இன்னும் 5 கொழுக்கட்டைகள் இருக்குது. அப்போது அந்த கடையாண்டு நின்று பார்த்துட்டு வேணாம், இதுக்குள்ளே ரொம்ப கிட்ட வந்துட்டேன், வீட்டுக்கு கிட்ட, இதுக்குள்ளே அந்த 5 கொழுக்கட்டையும் நம்ம எப்படி தர முடியும்? இன்னும் அதாவது அந்த இடத்துல 5 கொழுக்கட்டை கொடுத்துட்டேன். இன்னும் ஒருத்தர் இருக்காங்க 6வது கொழுக்கட்டை முடியறதுக்கு. அவங்க வந்து நம்ம எங்கள் வீட்டு பில்டிங்காண்டியே, எங்கள் வீட்டு பில்டிங்கெல்லாம் பெருகிறவங்க, லக்ஷ்மி அவங்க பேர், அவங்கக்கிட்ட ஒன்று கொடுத்துட்டேன் 6வது கொழுக்கட்டையை. இப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு அந்த மாதிரி இவங்க யாருமே கிடைக்க மாட்டாங்களே. ஒரு 5 கொழுக்கட்டையை நம்ம வீட்டுக்கு உள்ளே எடுத்துன்னு போயிடுற மாதிரி இருக்குதே, இதுக்காக தேடி போய் ரோட்டில் போய் மறுபடியும் கொடுக்குறதா அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையோடு இருக்கிறேன். அப்புறமா என்ன பண்ணுறேன்னா, ஒரு இது வந்து என் தங்கச்சியாகவும் என் தங்கச்சியோட பையனாகவுமே பார்ப்பேன் நான் இவங்கள, ஏன்னா அதே வீட்டில் வந்து அவங்க இருக்கிறாங்கன்றதுனால. அது வந்து என்னன்னா, சரி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அந்த குட்டி பையன்கிட்ட கொடுக்க சொல்லலாமா அப்படின்னு இப்படி யோசித்துக்கிட்டே வந்துட்டு அவங்கள தான் எப்பவுமே அவங்கக்கிட்ட கூப்பிட்டு ஒன்று அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். ஒரு கொழுக்கட்டை அதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட எப்போனா ஒரு கொழுக்கட்டை கொடுத்துருந்தாங்க, இது பிரசாதம் பண்ணி இதே மாதிரி அந்த கொடுத்துருக்கேன் ஒன்று. அவங்க உள்ள ஒரு பெரியம்மா ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க இல்லை. இவங்க நான் என் சிஸ்டர் மாதிரி நினைப்பேன். அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பயங்கர ஃபேரான ஒரு தாத்தா.
ஆ இமயமலை பக்கத்தில நார்த் இந்தியன் மாரி இருக்கிறாரு அவரு. யாரோ அந்த அம்மாவுடைய அப்பாவா இருப்பாங்களான்னு நெனச்சுட்டு, அவங்க வருவாங்கன்னு பார்த்தா, இந்தாங்கன்னு அந்த டிஃபன் பாக்ஸ வச்சுட்டு ஏதோ இந்தாங்கன்னு கூப்பிட்டா கூட அவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஆனா நானு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த குட்டி பையன் அங்க பக்கத்தில தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனும் பேசாம உட்காந்துட்டுருக்கான். இந்த தாத்தா தான் என்ன பண்றாரு, அவங்க ஏன் நான் இந்த குடுக்குறேன் இந்தாங்க பிரசாதம்ன்னு சொன்னா கூட ஏன் அவங்க வரமாட்டேங்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அவரு அப்புறமா தான் யோசிக்கிறேன். பின்னாடி தான். அவரு இந்த பெட்ஷீட் இப்ப நானு Facebookலேருந்து டவுன்லோட் பண்ணேன் பாருங்க. 4 இயர்ஸ் பிஃபோர், 5 இயர்ஸ் பிஃபோர்ன்னு காட்டுச்சு. அத நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நேத்து. அதில பின்னாடி அந்த பிளாங்கெட் இருக்குது பாருங்க. அதே மாரி பிளாங்கெட்ட அவர் போத்துட்ருக்காருன்ற விஷயத்த அப்புறமா கவனிக்கிறேன் நான் அத. அது நல்ல ஃபேர் அவரு. ஆல்மோஸ்ட் இவரே இந்த நீம் கரோலி பாபாவே கொஞ்சம் ஒல்லியா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கிறாரு அவரு. அவர் வந்து அந்த பெட்ஷீட் இதே மாரி பிளாங்கெட் போத்துன்ருக்காரு. அவங்க கூப்பிட்டா அவங்க வரமாட்டேன்றாங்க. சரி, அவங்க கிட்டனா நம்ம இந்த மாரி ஒண்ணு குடுக்கலாம் கையில இந்தாங்க பிரசாதம்னு. எனக்கு என்னவோ டக்குன்னு அவர்கிட்ட போயிட்டு என் மைண்டுக்குள்ள என்ன தோணுச்சுன்னே தெரில. அவர்கிட்ட போய் ஒண்ணு எடுத்து எப்படி குடுக்குறது? கையில எடுத்து குடுக்குறதா? மரியாதையா இருக்காதா? என்னவோ நெனச்சுக்கின்னு டக்குன்னு அந்த பாக்ஸு, அந்த சேம் பாக்ஸு அ ம அந்த நவம்பர் 23 அவங்க குடுத்த அந்த பாக்ஸ்ல 5 இருக்குது இன்னும். ஆ அந்த அந்த பாக்ஸோடயே அவர்கிட்ட குடுத்துட்டு பாக்ஸ் அப்புறமா குடுக்க சொல்லுங்க வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சரி சரின்னு வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ்ன்றாரு. ஒருவேளை இது நீம் கரோலி பாபா ரூபத்தில வந்து இவரு வாங்கிக்கிறாரு. இந்த பாக்ஸ நம்ம இவங்களுக்கு குடுக்குற ஐடியாவும் கிடையாது. நம்ம அப்படி இருந்தா கூட நம்ம ரோட்லயே யாருக்கானா குடுத்துருவோமோ தவிர, இந்த மாரி வீட்ல இருந்து 5 கொழுக்கட்டை, 1ன்னா கூட பரவால்ல. 5 கொழுக்கட்டையும் நம்ம இந்த மாரி நம்ம வசதி இல்லாதவங்களுக்கு தான் எப்பவுமே தருவோம். ஆனா எப்படி இது நம்ம வேற வழி இல்லாம அது குடுக்குற மாரி ஆச்சு. அந்த 5ன்ற நம்பரு இந்த பாக்ஸு ஏன் அந்த பாக்ஸ் கீழ வந்தது? அந்த பாக்ஸ் தான் எடுத்துன்னு வந்து நான் குடுக்கணும்னு அங்கருந்தே அஜெண்டா இருக்குது போல இருக்குதே. அப்படின்றதெல்லாம் யோசித்துக்கிட்டே இவரு நீம் கரோலியா அப்படின்னு யோசிக்கும்போதே, என் எதிர்க்க ஸ்டெப்ஸில இறங்கி வராரு ஒருத்தரு. அவர் பேரு ராம். அது எனக்கு தெரியும். ஏன்னா, அவரு வந்து ஐயனார் நான் நினைக்கிறேன் இது நீம் கரோலியோ வேலையோ, அந்த பாக்ஸ் விழுந்தது இதுங்க எல்லாமே நீம் கரோலி வேலையோ அப்படின்னு நினைக்கும்போது அவர் எதிர்க்க வராரு. அவர் வந்து நாங்க ப்ரொவிஷன் வாங்குறோம். அவரு வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி மாரி எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போவாரு. ஐயனார் ஸ்டோர்ன்ற இதில தான் நாங்க வாங்குறோம் சிலதெல்லாம். அவரு 3, 4 பேர் இருக்கிறாங்க அதில இந்த மாரி டோர் டெலிவரிக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கறதுல. அவர் பேர் ராம்ன்றது எங்களுக்கு தெரியும். அது நான் இவரு நீம் கரோலியா இருக்குமோன்னு நினைக்கும்போது, அவர் ஸ்டெப்ஸ்லேருந்து மேலேருந்து கீழ இறங்கி வராரு. ராம் அவர் பேரு. அங்க கன்ஃபார்ம் ஆவுது எனக்கு. அந்த பெட்ஷீட் அந்த பிளாங்கெட் வேற எனக்கு அதுக்கு தான் அந்த Facebook கனெக்ஷன் ஆயிடுச்சுங்களா? அதுக்கு தான் அந்த அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு காட்டப்பட்டதா? இதே மாரி பிளாங்கெட்டு. அ அதுக்கு ஆமான்னு சொல்ற மாரி அந்த ராம்ன்றவர் இறங்கி வர்றது. இதெல்லாம் கூட பரவால்ல. இந்த வீடியோ தம்ப்நெயில் நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் அசெம்பிள் பண்ணி புரியும்போது தான் தம்ப்நெயில் பண்ணும்போது, எனக்கு பயங்கரமான வாமிட்டிங் சென்சேஷனும், பயங்கரமான ஒரு மாரி தலை சுத்தலும், ஏதோ ஒண்ணு ஆச்சுங்க என் உடம்புக்குள்ள. அந்த சமயம் ஒரு பறவைய வந்து நெட்ல தான் ஏன்னா Facebook எப்போ நெட்ல வந்துட்டாரோ, இவருக்கு மீடியா, நெட் கனெக்ஷனு இன்றைக்கி இருக்கிற புதுமையான விஷயம் மூலமாக தான் இவர் நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு வேணும்னா கூட அந்த புதுமையான விஷயங்கள் மேலே இவரை வச்சு பாலாபிஷேகம் பண்ணியோ, இல்லை நீ வந்து நம்ம பழைய பழக்க வழக்கங்கள் மூலமாக தான் இவரை நம்ம தொடர்பு கொள்ளணும்னு கிடையாதுன்றது அப்பயே தெரிஞ்சு போச்சு எனக்கு. இந்த ஃபேஸ்புக்கு இந்த ஆப்பிள் கம்பெனின்னும் போதே இதை வந்து அந்த பறவை இந்த பறவை இல்லாமல் இன்னொரு பறவையை பற்றி நான் பார்க்கணுன்ற மாதிரி இவர் கொண்டு வரார். அந்த பறவை என் கண்ணில் பட்ட சமயத்துலேருந்து அது நேரில் இல்லை, டிஜிட்டலாக எனக்கு வந்து காட்டுது. இந்த பறவைக்கும் இவருக்கும் சம்மந்தங்குதுன்னு காட்டுது. அந்த பறவையை பற்றி நான் அப்புறமா தான் தேடிக்கிட்டே போகிறேன். தேடிக்கிட்டே போகும்போது தான் இன்னும் ஆமாம் இது இவர் தான் நம்மளை பார்க்க வச்சுக்கிறாருன்னு புரியுது எனக்கு. அந்த பறவையை கண்ணில் பார்த்ததுலேருந்து வாமிட்டிங் சென்சேஷனு அப்படியே இது ஒரு கொட்டாய் வர மாதிரி கரெக்டாக செல்வன்றவர் காய்கறி வைக்கிறார். செல்வன்றக்கும் எனக்கும் கர்ம தொடர்பு இருக்குதுன்றல்வா, அவர்கிட்ட போயிட்டு லெமன் இருக்குது அவங்கக்கிட்ட நான் கேட்டு லெமன் இருக்குதுன்னார் நல்ல காலமாக. அதை வாங்கி அதை லெமனில் கொஞ்சம் தண்ணி ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஏன்னா நேற்று என்ன பண்ணுறேன் 6வது திங்கக்கிழமையாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 11 திங்கள் இப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு அந்த கர்மத்தை வினை போகிறதுக்கு உங்கள் வேண்டுதல் நிறைவேறத்துக்கு எல்லாமே அற்புதமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இதை பண்ணணும்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஆனால் 6வது திங்களாக போகும்போது ஒவ்வொரு வாரம் போகும்போதும் அங்கே ஒரு நந்தினி பசு இது இருக்கும். அது இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்பேன். பிரபஞ்ச லிங்க் நேற்று போகும்போது பிளாக் அண்ட் ஒயிட் பசு அந்த கோயிலாண்டு இல்லை, நான் போகிற வழியில் இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் பசு இருந்தது. அந்த இது வந்து அந்த அவர் நீம் கரோலி பாபாவே அந்த பாக்ஸோட அந்த 5 கொழுக்கட்டை வச்சு அதை வாங்கிக்கணுன்றது
நான் போகும்போது அந்த பாக்ஸில் இருக்கிற நிவேதனை வச்சுட்டு அதை நான் வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னு நான் முடிவு பண்ணுது. ஆனால் பிரபஞ்சமும் நீம் கரோலி பாபாவும் வேறு மாதிரி முடிவு பண்ணுவாங்க. அந்த பாக்ஸை நீ அந்த வீட்டில் அவர்கிட்ட கொடுத்துடணும். அது 5ன்ற கணக்கில் அது இருக்கும்போது நீ அதை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அது முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த இன்னைக்கு காலையிலேருந்து அந்த ஒரு வாமிட்டிங் சென்சேஷனு அந்த பறவையே காட்டுது. தம்ப்நெயில் பண்ணிட்டு இருக்கும்போது காட்டுது. நான் எதனா ஒரு பறவைன்னா அது நான் எதனா சர்ச் என்ஜினில் போட்டாலோ பண்ணாதான் உங்களுக்கு அது காட்டும். ஆனால் அது வந்து ஏன்னு தெரியல. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதோடு இல்லாமல் அப்புறம் தான் புரிஞ்சுது எதுக்காக அந்த பறவை காமிச்சுன்னு. அது இவர் தான்றது அப்புறம் புரிஞ்சுது. ஆனால் அந்த பறவை கண்ணில் பட்ட நிமிஷத்துலேருந்து ஏஷியன் கோயில் கிடையாது. அது அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப அமானுஷ்யமாக ஒன்று பண்ணுது எனக்குள்ள. வாமிட்டிங் சென்சேஷனும் கொட்டாவியும் என்ன வருது, என்ன சொல்கிறாரு, அதை வச்சு கும்புறது. அது நம்ம பார்க்கவே முடியாது அந்த பறவையை. அது வந்து 16,000 கிலோமீட்டர் உயரத்தில் தான் அது கூடே கட்டும். அது உலகத்திலே பெரிய பறவை அது. அது சொல்லிட்டேன் இப்போவே. நான் அது என்ன பறவைன்னு தெரிஞ்சு நீங்கள் போய் நெட்டில் போய் பார்ப்பீங்க, தெரியும். ஆனால் அதை பற்றி என்னெல்லாம் நான் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு தான் அது உங்களுக்கு அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அமானுஷ்ய விஷயங்களில், ஆன்மீக விஷயங்களில் அற்புதமாக இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற புது ட்ரெண்டு, புதுமையான தொழில்கள், புதுமையான ஸ்டார்ட் அப்பு, புதுமையான கல்வி முறைகளில் நம்ம பூஜை முறைகள், சாங்கிய முறைகளே நம்ம மாற்றிக்கலாம். நம்ம வீட்டிலேருந்து பழைய மெத்தடில் வந்து இப்படி தான் பூஜை பண்ணி, இப்படி தான் விளக்கேற்றி, இப்படி தான் இது பண்ணி பண்ணுறதுக்கு இல்லாமல் வேறு ஒரு விஷயத்து மூலமாக நம்ம அந்த பூஜை சடங்கு முறைகள் மாற்றக்கூடும் அப்படின்றது நீம் கரோலி பாபா மேலே புரிஞ்சுது. 2வது, நம்முடைய அந்த நம்ம என்ன கல்யாணம், குழந்தை பிறகுது, பிஸ்னஸ் பண்ணால் பணம் வருது அப்படி மட்டும்தான் நம்ம வேண்டியிருப்போம். ஆனால் நம்ம செய்கிற டெக்னிக்கல் விஷயங்கள்லேயே நம்ம ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கிறோன்னா அதில் நம்ம வெற்றியை பெறத்துக்கான விஷயத்துக்கு கூட நம்ம இவர்கிட்ட வேண்ட முடியும். ஆனால் இவருடைய பூஜை முறைகள், சடங்கு முறைகள் என்னதுன்றது தெரிகிற மாதிரி வருது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு. அந்த படத்தை மட்டும் நம்ம கண்ணில் ஆஞ்சநேயர் படத்தை மட்டும் பார்த்தா போதும், இந்த பறவையை மட்டும் பார்த்தா போதும். சில பறவையை எப்படி நமக்கு வந்து நம்ம பாம்பு அதெல்லாம் ஒரு கல்லாக வச்சு தானே கும்பிட்றோம். உண்மையிலே பாம்பு வச்சா கும்பிட்றோம் நம்ம, இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பறவை மூலமாகவே நமக்கு சில வேண்டுதல் முறைகளை எனக்கு ஒரு அற்புதமாக ஒரு மாதமாக யாருக்குரிய இன்ச்சாக புரிய வச்சுருக்காரு. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறேன். அது மாதிரி படிக்கணும். புதுசாக நீங்கள் வந்து ஒரு கோர்ஸு ஃபாரின் போகிறீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதில் ஒரு நாலேஜ் வேணும்னா, நீங்கள் ஒரு டாக்டர் ஆக போகிறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வேணுன்றதுக்கு ஒரு கடவுளுடைய துணை. ஆனால் நம்ம இத்தனை நாள் செய்கிற பூஜை முறைகள் கிடையாது. இத்தனை நாள் இது வரைக்கும் புலகத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பூஜை முறைகள் கிடையாது. இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரியும் வரும். இதில் நிறைய நம்பர்ஸு, கலர்ஸு, பறவைகள் அதில் பார்த்தே நம்ம கும்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் கூட நம்ம வச்சுக்க வேணாம். நம்ம டிஜிட்டலாகவே ஃபோன்லேயே கூட அதை பார்த்துட்டு நம்ம அதை மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டால் கூட போதும். ஏன்னா இந்த ஃபேஸ்புக் மூலமாக எனக்கு அந்த ஒரு இது அந்த ஓனரே வந்தாங்கன்றதுனால இது காலம்னு போட்டேன் பார்த்தீங்களா. நான் அது எத்தனையோ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபோட்டோவை தானே வந்து காட்டுது. அப்போ காலம் கடந்தது. ஆனால் அந்த ஃபோட்டோவில் என்னுடைய பிளாங்கெட் இருக்குது. ஃபேஸ்புக்குன்றது என் லோகோ எனக்கு இப்போதைக்கு முக்கியம். நான் போட்டு வச்சுருக்கிறேன் என் தம்ப்நெயிலேயே. அந்த ஃபேஸ்புக்கில் போட்டது கனெக்ட் ஆகிடுது, பிளாங்கெட்டு கனெக்ட் ஆகிடுது. உங்களுக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த விஷயத்தை கனெக்ட் ஆகிடுது. ஆனால் இன்றைக்கி எடுத்துன்னு வந்து கொடுத்துடுது. அதே மாதிரி பிளாங்கெட்டு போட்டுக்கிட்டு நான் வந்து உன் கையில் அந்த பாக்ஸை வந்து நீ வச்சு கும்பிடணும்னு நினைப்பேன். ஆனால் அந்த பாக்ஸை என் கையில் நான் வாங்கிடுவேன். 5 கரெக்டாக அதில் 5 கொழுக்கட்டை இருக்கும்போது என் கையில் அது வந்துடும். எதிர்க்க ராம்ன்றவர் வருவாங்க. அப்போ காலம் கடந்து, தூரம் கடந்து அந்த மாதிரி வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கிறாரு. அதே சமயத்தில் பழைய முறைகள் தேவையில்லை, பழைய சாங்கிய சம்பிரதாயங்கள் தேவையில்லை அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியுது. அது ஏதோ ஒரு விஷயம் இல்லையே. நான் கோயிலில் போயிட்டு அந்த பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் வச்சா ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அது வேறு இருக்குது பாருங்கள். பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் அந்த கொழுக்கட்டையை வைக்கணும்னு சொல்லும்போது அந்த பூசம் நட்சத்திரம் வந்து ராகு கர்மாவுடையது. அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அன்றைக்கி பார்த்து சங்கட சக்தினா அது வந்து ராகு கேது 2க்கும் சேர்ந்த விஷயம்னு நான் சொல்கிறேன். அது அந்த பூசம் நட்சத்திரத்தில் அதை செய்ததுக்குரிய பலனும் இருக்குது பாருங்கள். அப்போ அந்த ஒரு விஷயம் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். எனக்கு அந்த விஷயம் வந்து அற்புதமாக எப்படி அந்த பிரபஞ்ச கனெக்ஷன்றது கிடைக்கிறதோடு இல்லாமல் இன்றைக்கி அந்த பறவையை வந்து நான் டிஜிட்டலாகவே நீ பார்க்கணும். ஏன்னா என் மைண்டுக்கு நீ டிஜிட்டலாகவே பார்த்துக்கலாம். நான் வந்து திருவண்ணாமலையில் ஒரு விஷயத்தை உனக்கு சொன்னேன். ஒரு சித்தரை வந்து உனக்கு காமிச்சேன். அதுவும் அவர் தான். அதை பற்றி அதுவும் இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது அதில். அந்த பர்சனுக்கு அந்த வீடியோ போட்ட பர்சனுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து நீம் கரோலி பாபா தான் அந்த வீடியோ காட்ட வைக்கிறான்றதும், அந்த வீடியோ போட்ட பர்சனுக்கும் ராமருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற விஷயம்
நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் இன்னும் அவருக்கு தெரியாது. எனக்கு நான் ஃபோன் பண்ணாலோ மெயில் பண்ணாலோ அவங்க எடுக்க போகிறதில்ல. நான் கொலாபரேஷன் பண்ண பார்க்குறேன்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதனால் நான் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அந்த சித்தரை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த சித்தர் மட்டும் அந்த பறவை ரூபத்திலே அன்றைக்கி அவர் ஸ்வெட்டர் போட்டிருந்தார். அதை வந்து இவர் தான் பார்க்க வச்சார் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்னைக்கு. அதை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சொல்லிக்கிட்டே வரார். அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பறவையை மூலமாகவே நம்ம வணங்கினோம்னா நிறைய நமக்கு உடம்புக்குள்ளே ஒரு தீய சக்தி வருதுனாலும் நமக்கு அந்த கொட்டாவி வாமிட்டிங் சென்சேஷன் வரும். நம்ம உடம்புலேருந்து ஒரு தீய சக்தி எடுக்கப்படுதுனாலும் அந்த கொட்டாவி சென்சேஷன் வரும். நேற்று நான் வெளியில் தான் வந்து நம்ம உப்பு தண்ணி போட்டு குளிச்சுட்டு லெமனை உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு சிவன் கோயிலுக்கு போகிறது பண்ணுறேன். ஆனால் நீம்கரோலி பாபாவுக்கும் சிவனுக்கும் தெரியுது, நீ வந்து உடம்புக்குள்ளே பண்ணால் மட்டும் முடியாது, நீ வந்து மேலே பண்ணால் மட்டும் முடியாது, நீ குடிக்கணும். லெமனில் உப்பு போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் நீ குடிக்கவும் செய்யணும்னா வாமிட்டிங் சென்சேஷன் வர வச்சா தானே நான் அதை குடிப்பேன். அந்த விஷயம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தா, அவர் ஒரு பறவையை இன்றைக்கி என்னை பார்க்க வைக்கிறார் டிஜிட்டலாக. அந்த பறவையை பற்றி ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை நீ கேட்கணுன்ற மாதிரி பண்ணுறாரு. அந்த பறவையை பார்த்த செகண்ட்லேருந்து என் உடம்புக்குள்ளே இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. இதனால் தான் சொன்னேன், அவர் கடுவெளி சித்தர் மாதிரி 10 மடங்கு. அதே சமயம் ஆராய்ச்சி, காலம், அண்ட சராசரம், புதிய டெக்னாலஜி அந்த மாதிரி விஷயத்துக்கும் அவரை நம்மளால் வணங்க முடியும். ஆனால் பழைய மாடல் மெத்தடு பூஜை புனஸ்காரங்கள் மூலம் கிடையாது. அந்த அதே போர்வை போட்டு கொண்டு வந்து அந்த 5 கொழுக்கட்டை இருக்கிற பாக்ஸ் வந்து அங்கே அவர்கிட்ட நான் போகும்போது தெரியாது. அந்த லக்ஷ்மின்றவங்க கிட்ட கொடுக்கும்போது கூட இந்த பாக்ஸோடு நான் இந்த மாதிரி ஒரு இவர்கிட்ட கொடுப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. அந்த லக்ஷ்மின்றவங்க கிட்ட கொடுத்து அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் அது. அதுக்குள்ளே இது நடக்குதுன்றது என்னால் அது வந்து நான் கொடுக்குறதுன்றது அஜெண்டா அங்கேருந்தே பிள்ளையார் எதிர்க்க அந்த பாக்ஸ் மட்டும் கிழவுது. கிழிஞ்சுது அந்த பையே மொத்தமே எல்லாம் விழுந்துருக்கணும். அந்த பாக்ஸ் மட்டும் விழுறதுன்னா அந்த அளவுக்கு கேப்பில் மட்டும் கரெக்டாக கொஞ்சம் கேப்பில் அதை விட சின்னது இன்னொரு டிஃபன் பாக்ஸ் அதுவும் விழுந்துருக்கணும். ஆனால் அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் கீழே விழுந்து, ஆனால் அதில் இருக்கிற பாக்ஸில் இருக்கிற பாக்ஸ் திறந்துக்கிட்டு டைட்டாக கூட இல்லை, அது திறந்துக்கிட்டு அங்கேயே விழுந்துருந்தா கீழே அதை நான் எடுத்துன்னு வந்து இங்கே அவர்கிட்ட கொடுத்துருக்க மாட்டேன். அங்கேயே முடிவு செய்யப்பட்டது அந்த பாக்ஸ் அப்படியே 5 மட்டும் வச்சு நீ ஒருத்தர்கிட்ட கொடுப்ப, அவர் வந்து நீம்கரோலி பாபா ரூபத்தில் உன் கையில் வந்து அதை வாங்கிடுவார் அப்படின்றது தெரியாது. ஏன் பாக்ஸ் விழுந்ததோ அந்த பாக்ஸில் தான் நம்ம வைக்கலான்னு நினச்சோம், அது போய் கீழே விழுந்துச்சு, அந்த நினைப்போடு தான் நான் இருக்கிறேன். இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகும்னா, அடுத்தடுத்து ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல பிரபஞ்ச விஷயமா ஆன்மீக ரீதியாகவும் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு நடக்க போகிற ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தடுத்து ஒரு நல்ல விஷயத்தை நோக்கியும் அழைச்சி போகலாம். ஆனால் இதெல்லாம் கவனிக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முக்கிய காரணம் நான் ஒரு முடிவு எடுத்தேன் பாருங்கள். இன்றைக்கி பூசம் நட்சத்திரத்தில் அந்த சங்கடஹர சதுர்த்திக்கு கொழுக்கட்டையை வைக்கணும்னு என் மைண்டு முடிவு பண்ணுது பாருங்கள் முதல்ல. அப்போது நான் செஞ்ச முடிவு கரெக்டு தான். அது எந்த அளவுக்கு ஒரு பிரபஞ்ச தொடர்பை இன்னும் ஏற்படுத்தி கொடுத்தது பாருங்கள் எனக்கு. அதுவும் நான் சொல்கிறேன். அதனால தான் ஏதாவது ஒரு இண்டிகேட் இல்லாமல் சும்மா வீடியோ போகணுன்றதுக்காக நான் போடுற ஆள் கிடையாது. போட்டிருந்தா 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்கும் அப்படின்றத விஷயம் சொல்கிறேன். இப்போ கூட அது 1 லட்சத்தை தாண்டினாலும் மறுபடியும் குறையுது. மறுபடியும் 2, 3 குறைஞ்சிட்டு, ஏன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் ஜலஸாக வேறு சில பேருக்கு காம்படிஷன் இவங்க இருக்கிறவங்க வேறு என்ன பண்ணுவாங்க, வேணுன்னே இது அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது குறைஞ்சி வரும். ஆனாலும் எனக்கு பிரபஞ்ச விஷயங்களை சுற்றி நல்லா கவனிக்கிறதுனால, ஏன்னா 25ஆம் தேதி வரைக்கும் நான் அந்த 1 லட்சத்தை அதை தாண்டதை பற்றி நான் ஒரு ஹாப்பியாகவோ எதுவுமே என் மைண்டில் வச்சுக்கக்கூடாதுன்ற மாதிரி பிரபஞ்சம் எனக்கு ஒரு கெடு வச்சுருக்குது. 2வது அதை சனிக்கிழமையே சொல்லிடுச்சு. அதை சனிக்கிழமையே கெட்டியாக பிடிச்சிது. அது தாண்டும். அது 1 லட்சன்றதை நீ கண்ணில் பார்ப்ப. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7ஆம் தேதி கண்ணில் பார்ப்ப. ஒரு மாதமாக எதிர்பார்த்துருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நீ பார்ப்ப, டிசம்பர் 7ஆம் தேதி. அதை பார்க்கும்போது நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துங்கிற இதை அந்த 1 லட்சத்தை தாண்டணுன்னு. அப்போ ஒரு ஹாப்பி வந்து பயங்கரமாக உன் மைண்டுக்குள்ளே வரும்ன்றது தான் நினச்சிருப்பேன். ஆனால் எந்த ஹாப்பியும் இல்லாத, எதுவுமே இல்லாத பிளைண்டாக நீ பார்ப்ப. ஓ, இதுதான் முற்றும் துறந்த துறவி நிலையோ அப்படின்னு அந்த 1 லட்சத்தை நான் பார்க்கும்போது என் கண்ணில் அது 1,01,000ன்றப்ப தான் காட்டுச்சு கரெக்டாக. ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு 3 குறைஞ்சிருக்குன்னு வச்சுங்க. அந்த கண்ணில் பார்க்கும்போது என் மைண்டில் எந்த வித ஒரு ஹாப்பியோ ஒரு செலிப்ரேஷன் மோடோ எதுவுமே இல்லை. இந்த நிலை தான் நான் கற்றுக்கணுன்ற மாதிரி நீம்கரோலி பாபாவும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையை நீ கற்றுக்கிட்டியானா உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். நீ யாரானா உன்னுடைய எதிரிகளோ யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தியிருக்கிறாங்களோ அவங்க இந்த யூடியூப் விஷயத்தையே கூட நிறைய பேர் எத்தனையோ பேர் கேலி பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து அதையெல்லாம் நினச்சி இதை பார்த்து ஹாப்பி பண்ணுறதோ எதுவுமே கூடாது. அதாவது யாது மற்ற நிலைன்றாங்கள்ல, அது இந்த 1 லட்சத்தை கண்ணில் பார்க்கும்போது தான் நான் அதை உணர்ந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறேன்.
அந்த அந்த கேள்வி பெறத்துனால இது நடக்குது. அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன் வீடியோவில். நமக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா, இப்படி கூடவே நல்ல நம்மளுடைய கடவுள்களும், நம்முடைய சம்மந்தப்பட்ட கிரகங்களும் நமக்கு அதை நம்மளுக்கு தக்க வைக்கிறதுக்காக சில விஷயங்கள பண்ணும். அதனால் நான் அந்த பற்றி அது யாதுமற்ற நிலை ஏன் வரணும், சில சமயத்தில் நம்மளாவே அதை கிரியேட் பண்ணணும். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும்ன்ற விஷயத்தையும் 7ஆம் தேதி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீம் கரோலி பாபாவை வணங்குங்க, ராம் 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 சொல்லுங்கள், 59 முறை சொல்லுங்கள். நீம் கரோலி பாபாவை நினச்சி அந்த ஏஷியன் கோயில் பறவையோ இல்லை எதனா ஒயிட் அண்ட் பிளாக்ல வரதோ எந்த ரூபத்துலையோ நீங்கள் மாடாவோ இதுவோ அவர் ரூபமாக எதனா வருதான்னு பார்த்துட்டே இருங்க. பிளாங்கெட்டு ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகுதுன்றது புரியுது. அந்த ஃபேஸ்புக் லோகோவாக இருக்கட்டும், அதுக்கு இது ஆப்பிள் லோகோவாக இருக்கட்டும், அது எங்காவது கனெக்ட் ஆகி ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்ல வருதான்றதை கவனித்து நோட்டில் எழுதிக்கிட்டே வாங்க. இனிமேலாவது நோட்டு வாங்கி எழுதுகிற பழக்கம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நீம் கரோலி பாபாவை கும்பிடுங்க. ரொம்ப அற்புதமானவர். சாதாரண விஷயங்கள்லாம் நடக்காதா, டெக்னாலஜி விஷயம் தான் நடக்குமானா அப்படி இல்லை. சாதாரண மற்ற விஷயங்கள் உலகத்தில் எப்பவுமே நம்ம கேட்டுங்கிற விஷயமும் நடக்கும். அது அற்புதமாக நடக்கும். அது கூட சும்மா நடக்காது, அற்புதமாகவே நடக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.